ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் விளையாண்டு வரேங்கம்மா. ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா. அம்மா அச்சு முறுக்கு செஞ்சீங்களா, அது கொடுக்குறீங்களா? ஹே அச்சு முறுக்கு ஜாலி ஜாலி. இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் நல்லா சூப்பராக ஜாலியாக விளையாண்டு சாப்பிட போகிறேன். அம்மா கொடுங்கம்மா, எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் அம்மா வீட்டிலே செஞ்சாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் போய் கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாளுங்க. அஃபின், ப்ரௌனி, மேரி எல்லாரும் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வீட்டில் அச்சு முறுக்கு செஞ்சாங்க. அதுதான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம். சரு, நீ எனக்கு முன்னே அம்மாட்ட அச்சு முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டியா? நான் பார்த்தியா அம்மாட்ட என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? நான் டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் ஆஃபினுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனால் நான் அம்மாட்ட கேட்டு டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு வந்தேன். யாருக்கு அச்சு முறுக்கு வேணுமோ அவங்க அச்சு முறுக்கு சாப்பிடுங்க. யாருக்கு அச்சு முறுக்கு பிடிக்காதோ அவங்க டொமேட்டோ சாஸ் சாப்பிட்லாம். ஆஃபின் வெறும் வாயில் அப்படியே டொமேட்டோ சாஸை நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடுவா. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக ஆஃபின் டொமேட்டோ சாஸை சாப்பிடுவா. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டு நம்ம ஜாலியாக இன்றைக்கி விளையாடலாம். லேட்டாக தூங்கலாம், நாளைக்கு நமக்கு ஸ்கூல் லீவு தானே. ஆமாம் ஆமாம் சாரு, நம்ம ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். நாளைக்கு ஸ்கூலும் லீவு தான். இன்னொன்று, ராத்திரில் விளையாட ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா? இன்னும் இருட்டில் நம்ம கண்ணாமூச்சி இன்னும் ஓடி பிடிச்சி விளையாண்டு இன்னும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நம்ம விளையாண்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆஃபின், எனக்கு அச்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு பல்லு ரொம்ப ஆடிட்டே இருக்கு. நான் அதை கடிச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவுமே வலிக்கும். மேரி, அதுக்கு எதுக்கு கவலைப்படுற? அப்புறம் நீ சாப்பிடாத, நாங்க சாப்பிடாத, நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்ன சரியா? வாய அஸ்கு பிஸ்குனா வலிச்சாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். குடிச்சாரு நான் ஒரு கடி கடிச்சுக்கிறேன். நல்லா டேஸ்டா இருக்கே. ஆனா என்ன ஒண்ணு, அதிகமா கடிக்கவே முடியலையே. கொஞ்சமா கடிச்சுக்கிட்டா ஆனா மெல்லவே முடியலையே. பல்லு எல்லாம் வலிக்குது. அந்த பல்லு வேற ஆடிக்கிட்டே இருக்கலாம். அது இடிச்சு இடிச்சு ரத்தம் வேற வருது. ரொம்ப வலிக்குது. பல்லு வலிக்குது. என்னமோ வாயில என்னமோ இருக்கிற மாதிரி கடமுடான்னு சத்தம் கேக்குது. என்னமோ பல்லு விழுந்த மாதிரியே இருக்குது. என்ன துப்பி பாப்போம். ஆமா, பல்லு பல்லு ஆடிட்டு இருந்தது, உடஞ்சிருச்சாட்டுக்கு. இங்க பாத்தீங்களா, எனக்கு இந்த பல்லு தான் ஆடிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளா சாப்பிட முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த அச்சு முறுக்கு கடிக்கவும் இதை மெல்லவும் எனக்கு இந்த பல்லு வலிச்சு விழுந்துருச்சுப்பா. நவீனா, உனக்கு இப்ப சந்தோஷமா? என் பல்லு ஆடிட்டு இருந்த பல்லு விழுந்துருச்சு. நீ சொன்ன மாதிரியே நீங்க எல்லாம் சாப்பிட போறீங்க, நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன். இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. நவீனா, விடு, பரவாயில்ல. இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த பல்லு ரொம்ப ஆடிட்டே இருந்துச்சு. ஏன்னா தண்ணி கூட குடிக்க முடியல, ஒரு ஜூஸ் கூட குடிக்க முடியல, எதுவுமே சாப்பிட முடியல. ரொம்ப ஆடிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இதனால விழுந்துடுச்சு. அதனால எனக்கு ஒன்றும் பரவாயில்ல. நீங்களே சாப்பிடுங்க அச்சு முறுக்குலாம். இந்த பல்ல மண்ணுல போட்டு மூடிடணும், இல்லாட்டி உன் வயித்துல மரம் முளைஞ்சிரும். அதனால மறக்காம வீட்ல போய் இந்த பல்ல மண்ணுல போட்டு மூடிடுங்க. என்னது, வயித்துல மரம் முளையுமா? அது எப்படி முளையும்? அதெல்லாம் சும்மா தானே. எனக்கு என்னமோ நம்பிக்கை படல. சரி சரி, இன்னைக்கு நம்ம விளையாடவே முடியாதாட்டுக்கு. நம்ம எப்ப இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நம்ம எப்ப விளையாடுறது, நம்ம எப்ப வீட்டுக்கு போறது? எங்க அம்மா வேற கூப்பிட்டுருவாங்களே, அதிக நேரம் வெளியே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம சீக்கிரமா விளையாடலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம இந்த டொமேட்டோ சாஸை இந்த அச்சு முறுக்கு மேல அப்படியே நல்லா ஃபில்லா ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? நினைக்கும் போதே நல்லா இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அச்சு முறுக்கு ஸ்வீட்டா இருக்கும், இது லைட்டா ஸ்வீட்டாவும் காரமாவும் புளிப்பாவும் இருக்கும். அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா மேல ஊத்துங்க, நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா விளையாடலாம். மேரிக்கு வேற பல்லு உடைஞ்சதுனால அதுலயே நமக்கு டைம் போயிடுச்சு. இன்னைக்கு விளையாடவே முடியாதாட்டுக்குது. இங்க பாருங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாவும் அது ஒரு மாதிரி டிசைனாவும் தெரியுதுல்ல அச்சு முறுக்குல பார்க்கும்போது. இன்னும் நிறைய ஊத்து, ஃபுல்லா ஊத்து, இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்பதான் இப்பயே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியல. சரி சரி, ஊத்துந்து போதும், நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன்.
என்னது எப்படி இருக்குமோ தெரியலையே. எம்மி 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 செம டேஸ்டா இருக்குப்பா. இந்த ஐடியா நவீனா சூப்பரா நீ சொன்ன. ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நான் ஒரு டிஷ் சாப்பிட்டதே இல்லை. நீங்க எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குன்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நான் லைட்டா சாஸ் மட்டும் அப்படியே நக்கிக்கிறேன். எனக்கு அச்சு முறுக்குலாம் வேணாம். எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடே இல்லை. நான் அப்படியே சாப்பிடணும்னு பார்த்தேன். நீங்கள் இது எல்லாமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. நம்ம எல்லாரும் பாதி சாப்பிட்டுட்டோம்ல, இதை நான் எங்கள் அம்மா கொண்டு போய் கொஞ்சம் கொடுக்குறேன். இந்த டேஸ்ட்டில் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டும். அம்மா அம்மா இந்தாங்கம்மா. இங்கே பாருங்களேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த அச்சு முறுக்கில் இந்த டொமேட்டோ சாஸை போட்டு ஒரு டேஸ்ட் கொண்டு வந்து எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இந்த பிள்ளைங்க வேலையே வேலைதான். நம்ம என்ன பண்ணா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்களேன். சரி சாப்பிட்டு தான் பார்க்கலாம். சூப்பரா இருக்குமா, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.